ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 10ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நாளை தினம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு பொதுத் தேர்வு நடத்தப்பட இருக்குது. அதாவது 10/12/2024. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேங்க்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. இந்த பேட்டர்ன் ப்ளஸ் இந்த மாடர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வினாத்தால் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. தீவக அணியின் வகைகள் யாவை? செயற்கை என தொடங்கும் திருக்குறளை அடிப்படாமல் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலைச்சொல்லாக்கம் காஸ்மிக் ரே. அதே மாதிரி ஃபிலாசபர்ஸ் கேட்டிருக்காங்க. அழைப்பு மணி ஒலித்தது, கயல்வெளி கதவை திறந்தால் கலவை வாக்கியமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வினாக்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. அந்த பத்தியை படிச்சுட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எழுதணும் ஆன்சரு. சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. நிகழ்கலையில் ஏதேனும் ஒரு கலையினை பற்றி எழுது. மாளாத காதல் நோயானல் போல என்னும் தொடரில் உள்ள ஊமையினை சுற்றும் செய்திகளை விளக்குக. அதே மாதிரி கீழே பார்த்தோன்னா நவமணி என தொடங்கும் தேம்பவாணி பாடல் கேட்கப்பட்டிருக்கு. அணி பொறுத்த வரைக்கும் நிரல் அணி படிச்சுக்கோங்க. நிரல் நிறை அணி ரொம்ப முக்கியம். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் எழுதுக. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 5x5 25. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விரித்து எழுதுக. இறைவன் புலவர் இடைக்கான குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. பள்ளி ஆண்டு விழா மலருக்கு நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை நூலுக்கான மதிப்புரை அதை கேட்டிருக்காங்க. ஸோ காட்சியினை கொண்டு கவி உணர்வு. மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம் கேட்டிருக்காங்க. பள்ளியில் நான் வீட்டில் நான் எனும் தலைப்பில் நீங்கள் பள்ளியிலும் வீட்டிலும் நடந்து கொள்ளும் முறை 5 பட்டியலிடு. நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3x8 24. இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு விழா விடுதலை போராட்ட வீரர் கேட்டிருக்காங்க. நெகிழிப்பை தீமை கூறும் பொம்மலாட்டம் இது ஒரு முக்கியம். அதே மாதிரி கோபால்புரத்து மக்கள். அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனித நேயத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர்கள் குறித்து எழுதுக. சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை கேட்டிருக்காங்க. அரசு பொருட்காட்சி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 நாளை நடைபெற இருக்கக்கூடிய தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 நாளைய தேர்வுக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா நமக்கு 10th தமிழ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 100 மதிப்பெண். டைமிங் பார்த்தீங்கன்னா 3 hours. சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 15 இருக்குது. புக் பேக்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். 4 வினாக்கு நீங்கள் விடையளிக்கணும். 4x2 8. வசன கவிதை குறிப்பு வரைக. அதே மாதிரி திரைப்படமாக எடுக்கப்பட்ட ஜெயகாந்தன் படைப்புகள் யாவை? வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. அதே மாதிரி அருமை என தொடங்கும் திருக்குறளை அடிப்படாமல் எழுது. நெக்ஸ்ட் தனிந்தது பகுபத உறுப்பிலம் தருக. கலைச்சொல்லாக்கம் பொறுத்த வரைக்கும் காஸ்மிக் ரேஸ் இரிகேஷன் இது ரொம்ப முக்கியம். புறத்திணைகளுடைய எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. நிறுத்தற் குறியீடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதே போல் இளம் பயிர்கள் 3 பெயர்களை எழுதி அவற்றை தொடரில் அமைத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. நல்லா படிச்சுருப்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த வினாத்தால் இருக்கக்கூடிய வினாக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ண கொஷின் பேப்பரில் தான் நாளைக்கு கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேர் கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியினை சுட்டி காட்டி எழுதணும். அழகீட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு முல்லைப்பாட்டு உணர்த்தும் கார்கால செய்திகளை விரித்து எழுதுக. நெக்ஸ்ட் உங்கள் தெருவில் மின்வெளுக்கள் பழுதடைந்துள்ளது. இதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவணம் செய்யும்படி மின்வாரி அலுவலருக்கு கடிதம். காட்சினை கொண்டு கவி உணர்வு. அடுத்து பார்த்தீங்கன்னா புதியதாக திறன் பேசி வாங்க இருக்கும் தம்பிக்கு திறன் பேசி பயன்பாடு குறித்து அறிவுரை கூறி கடிதம் எழுதுக. இது ஒரு முக்கியமான வினா. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா படிவம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3x8 2024. ஸோ நாளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/12/2024 அன்று நடைபெறக்கூடிய வினாத்தாள் தான் இது. ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 3x8 24. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கோபால்புரத்து மக்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தமிழின் சொல்லலம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவைகள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அரசு பொருட்காட்சி கேட்டிருக்காங்க. குறிப்புகளை கொண்டு கட்டுரை பொறுத்த வரைக்கும் முன்னுரை, சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். தமிழகம் முழுவதும் நாளை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2020 நடைபெற இருக்குது. ஸோ அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பொறுத்த வரைக்கும் மொத்த மதிப்பெண் 100 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக பிடிச்சிக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நாளை பொறுத்த வரைக்கும் 10/12/2024 கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வரும். 4x2 8. இதில் வருங்காலத்தில் தேவையான கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு புரிந்த 2 அறிவியல் தொழில்நுட்பங்களை கண்டடி. அதே மாதிரி கீழே வந்து வசன கவிதை குறிப்புரைக பாசவர் வாசவர் பல்நிலை விளையறிஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்மையின் என தொடங்கும் திருக்குறள் கேட்கப்பட்டிருக்கு. லேண்ட் பிரீஸு இரிகேஷன் இந்த மாதிரி கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிறுபொழுது எத்தனை வகைப்படும் அவையாவை, இது நல்லா படிச்சுக்கோங்க. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதேபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடர்கள் அமைக்க இது ஒரு முக்கியமான வினா. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டு தருக. முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாராவ் கவுப்பாடுகிறார். அதே மாதிரி அடிப்பிடாமல் எழுதுக. தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்குடி, இந்த வினா ரொம்ப முக்கியம். தன்மை அணி நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து இறைவன் புலவர் இடைக்கானான் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. அதே மாதிரி கீழே உங்கள் பள்ளியில் நடைபெறும் விடுதலை நாள் விழாவிற்கு நிகழ்கலை வல்லுநர் ஒருவரை சிறப்பு விருந்தினராக பள்ளிக்கு அழைத்து கடிதம் எழுதுக. இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காட்சினை கொண்டு கவியுணர்வு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்கலைகளை பாதுகாக்கவும் வளர்க்கவும் மென்மேலும் பரவலாக நீங்கள் செய்ய இருப்பனவற்றை வரிசைப்படுத்தி எழுதுக. டிரான்ஸ்லேஷன் இருக்குது. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விரித்து எழுதுக. புயலிலே ஒரு தோணி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அழகிரிசாமியின் ஒருவன் இருக்குன்னு நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஒரு கதை அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி விண்வெளியும் கல்பனா சாவ்னா எனும் தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதுக. நல்லா படிச்சுக்கோங்க. அரசு பொருட்காட்சியும் படித்து வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024-25க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் நாளை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, அதாவது 10/12/2024 அன்று நடைபெற இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேங்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 4x2 8 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். 21 வந்து கம்பல்சரி. இதில் திருக்குறள் பொருளுக்கேற்ற வினாக்கள் எழுதுக. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலாகும் எப்படி வேணாலும் கேட்பாங்க. அதற்குரிய காரணம் உண்டு. செயலென முடியும் குறள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 5x2 10. இதில் பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றவர் அவர் யார். ஸோ இந்த மாதிரி கூட வினாக்கள் கேட்கலாம். அதனால் இது நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் தம் கதை மாந்தர்களின் சிறந்த கூறுகளை குறிப்பிட்ட தவறவில்லை அசோகமித்திரன் கூறுகிறார். இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதை குறள் வழி விளக்குக. நெடுநாளாக பார்க்க எண்ணியிருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வருகிறார். நீங்கள் அவரை கண்டு விருந்து அளித்த நிகழ்வினை விரிவாக எழுத. மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா 5x5 25. இறைவன் புலவர் இடைக்கானன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. சிலப்பதிகாரம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மழை வெள்ளத்தால் வீழ்ந்த மரங்களை அகற்றவும் பழுதடைந்த மின்னழுக்குகளை செய்யவும் சரி செய்ய வேண்டிய மாநகராட்சி அலுவலருக்கு கடிதம் எழுதுக. காட்சினை கொண்டு கவியுணர்வு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3x8 24. சங்க இலக்கிய பாடலடிகள் 4 எழுதி அவை கூறும் அரசியல்களை எழுதுக. தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை. அழகிரிசாமியின் ஒருவர் இருக்கிறான் கதை. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முன்னுரை உளவே முதன்மை தொழில். அதே மாதிரி சாலை பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் நாளைக்கு இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.